தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனைக்குள் திருநாய்கள் உலாவரும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்குள் வலம் வரும் திருநாய்கள் குறித்தான காட்சிகள் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் டீன் அறைக்கு முன்பே நாய்கள் வலம் வருவதால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் அரசு மருத்துவமனைக்குள் திருநாய்கள் உலாவரும் காட்சிகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் காண்டிப்பெண் வழங்க நாம் கேட்கலாம். காண்டிப்பெண், மேலும் விவரங்கள். ஷியாம் சுந்தர், தற்போது நம்ம பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அதாவது தமிழ்நாட்டுக்கே முதன்மையான மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில டீன் அறைக்கு முன்பாக திருநாய்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. சரியாக மணி 12 மணி அந்த நேரத்தில் தான் இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக டீன் அறைக்கு முன்பாக திருநாய்கள் உலாவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாய்கள் உழவுவதால் என்னெல்லாம் ஏற்படும் அங்க பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மருத்துவமனைக்கு வருவார்கள். அந்த மாதிரியான மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு சுகாதார கேட்டு இந்த நாய்களால் ஏற்படும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக திருநாய்கள் ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நாய்களால் 7ஆம் பொருத்தமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் மருத்துவமனை வளாகத்திலே டீன் அறைக்கு முன்பாகவே தற்போது திருநாய்கள் சுற்றிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருநாய்களை மருத்துவமனைக்குள்ளிருந்து அனைத்தையும் அப்புறப்படுத்த, அதாவது விரட்டி அடிக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை நொச்சிக்குப்பம் பகுதியில் கூட ஏற்கனவே நாய்க்கடியால் ஒரு சிறுவர் நாய் கடித்த பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இப்படி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் இந்த நேரத்தில் தற்போது மருத்துவமனைக்குள்ளே நாய்கள் சுற்றி வருவது பெரும் கேள்விக்குறியை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறை நிர்வாகமும் மருத்துவமனை வளாகங்களுக்குள் சுற்றித் திரியும் நாய்களை முறையாக கட்டுப்படுத்த வேண்டும். மருத்துவமனைக்குள் எந்த நாய்களையும் திருநாய்களையும் அனுமதிக்க கூடாது என்பதுதான் பொதுமக்களுடைய மற்றும் நோயாளிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஷியாம் சுந்தர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காண்டிப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.